நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் தெரிய லெவலில் இப்போ வெயிட்டிங்கே. நம்ம ஏகேவோட ரைஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அடுத்த ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான். இனி 1 மந்த் நம்ம ஏகே ரெஸ்ட்டில் தான் இருப்பாரு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ் அதை தான் ஷேர் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இல்லை அப்படின்னாலும் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு செம்மையான அப்டேட் வரப்போகுது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து கண்டிப்பாக ட்ரெய்லர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோட சென்சார் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை போட்டு வச்சிருக்காங்களாமா. அதை வந்து பொங்கலுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பண்ணாங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு தரமான சம்பவமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பயங்கரமா எதிர்பார்த்துருக்கிறோம். அந்த ட்ரெய்லர் கூடவே நம்மளுக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு செம்மையான ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி எப்போ ஷேர் ஆகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏகேவோட ரைஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இனி அடுத்த ரைஸ் மார்ச் மாசம் தான். அது மட்டும் இல்லாமல் ஏகேவும் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல இன்டர்வியூ சொல்லிட்டாரு படம் வந்து ஜான்ல தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. இதோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், லைக்கா ப்ரொடக்ஷன் ரெடியா இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ்க்காக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ கூடி சீக்கிரமே இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருக்கும். ஸோ இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டே நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ படம் ரிலீஸ் ஆனால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லா ஃபெஸ்டிவலுமே வரும். ஏன்னா நம்ம ஏகே ரேஸ்ல இப்போ பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஏகே ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கும் போது பயங்கரமான ஒரு ஹாப்பியா இருக்கு. இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்பாஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன்று சிஎம் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.